ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபின்லாந்து தமிழச்சி டெய்ஸி. இந்த வீடியோவில் ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை தான் செய்து காட்ட போகிறோம். குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் நேரடியாக வீடியோவுக்கு போயிடலாம். ஸோ இதுக்காக நான் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு இப்போது கடுகு கொஞ்சம் போட்டுடுறேன். அதோட உள்ளி, சில்லி அண்டு கறி லீவ்ஸ் போட்டுடுறேன். ஸோ அதை கொஞ்சம் ப்ரௌனாக வருந்தனைக்கும் அதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் சோம்பு போட்டுடுறேன், அதாவது பெருஞ்சீரகம். அதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் சீரகம். ஸோ இதை கொஞ்சம் நல்ல ப்ரௌனாக வருந்தனைக்கும் வதக்கிட்டு அதுக்கு பிறகு 2 பெரிய ஒனியன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை ஸ்லைஸாக கட் பண்ணி இதை நல்லா ஒரு ப்ரௌனுக்கு வருந்தனைக்கும் எடுத்துடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வரைக்குள்ள 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். அப்போ தான் அந்த முதலே போட்டால் கறியிடம் இந்த ஸ்டேஜில் போடக்குள்ள அது ப்ரௌனாக சாப்பிடக்க ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் போட்டு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுடலாம். இதெல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. ஸோ இதையும் ஒரு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஒரு 5 உருளைக்கிழங்களவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதாவது அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இதை இதில் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மெல்ல மிக்ஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி அது நல்லா அவிஞ்சிட்டுது. ஸோ இறுக்கி செய்தால் அது கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி வந்துடும். ஸோ இது மசியக்கூடாது, அதனால் மெல்லமாக அதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு 2 மீசக்கரண்டி கெச்சப் விட்டுறேன். இது உங்களுக்கு விரும்பினா விடுங்கோ, இல்லாட்டி பிரச்சனை இல்லை. குழந்தைகளுக்கு இது இந்த கெச்சப்படைக்கு ஒரு மெல்லிய இனிப்பு தன்மையாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த இதை விட்டேன் நான். ஸோ இதை ஒரு 5 மினிட்ஸ் அளவு இதை அந்த தூள் வாசனை எல்லாம் போகிறதுக்காக மூடி விட்டுறேன். ஸோ மூடிட்டு திறக்க இந்த மாதிரி இருக்குது. இப்போ நல்லா அவிஞ்சு எல்லாமே நல்ல அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல ஒரு நல்ல கலருக்கு வந்திருக்குது. ஸோ இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எல்லாம் உப்பு இல்லாமல் ஓகேயாக இருக்குது. இப்போ பாருங்க, நல்லா அழகாக இருக்குது. இது சைவ சாப்பாடுகள் செய்யக்க இது ஒரு டிஷ்ஷாக எடுத்து வச்சுருங்க. ரைஸோட பிசைஞ்சு சாப்பிடக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்துங்க. அதோட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் டெய்ஸி.